எடுத்த நாள் முதல் இந்த நாள் அப்பாடா உயிராதாங்கறியா? செத்துட்டாங்காட்டின்னு பார்த்தேன். நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போது நான் உயிரோட இருக்க கூடாதா? வாய் கோய்ப்பட உனக்கு. சரி அதை விடு. எதுக்கு நீ வந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிற ஆள் இல்லாத இடத்துல? ரிசல்ட் வர போகுதுண்ணே. சரி நல்லா எழுதுனா பாஸ் பண்ணிருக்க போற. எக்ஸாம் ரிசல்ட் தான் பிரச்சனை இல்லைண்ணா, அசால்ட்டா ஃபெயில் ஆயிடுவேன். தமிழ்நாடு எதிர்பார்த்துனுக்குது, அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். ஓ எலெக்ஷன் ரிசல்ட்டா? அதுல உனக்கு என்ன வருத்தம்? அண்ணா நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன். நாங்க மட்டும் 10 கட்சிக்கு ஓட்டு போட்டு உட்காந்துக்கிறோம். கட்சிக்கு ஓட்டு போட்டேன், ஜெயிக்குமா தோக்குமானே தெரியல. ஒரு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலண்ணே. அப்படியே போட்டேண்ணா. ஏண்டா அங்க கரண்ட் பில்லு கட்டல, அது உனக்கு பத்தி கவலை கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை பத்தி கவலை கிடையாது. வீட்டு வாடகை ஏறி போச்சு, அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு ஓட்டு போட்டது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு அப்படியே போட்டேண்ணா. அப்படி எந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட்ட? நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. சொல்ல தைரியம் இருக்கா? பயப்படுறீங்க தானே? மாட்டினாடா மானஸ்த. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய நடிகருங்க, சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆனவங்களே அவங்களே இந்த கட்சிக்கு போட்டோம் அந்த கட்சிக்கு போட்டோம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள போய் தைரியமா கேட்பியா நீ? ஏன்னா பொழப்பு நடத்தி ஆகணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. புரியுதா? நானே ஒரு மெக்கானிக் செட்டை வச்சு அதை ஏதோ 4 வண்டி ரெடி பண்ணி என் குடும்பத்தை ஓட்டுனுக்கிறேன். அதுல 1 லாரி மண்ணை வாரி போட்டு என் குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குறேன். பிச்சுடும் உன்னை. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்படியாண்ணா? அப்ப நீ வேலைக்கு போயிட்டு என் அக்கௌண்ட்ல காசை மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். அடி செருப்பால இதை திருத்தணும். இவ்வளவு நேரம் நான் உட்காந்து பேசணும் பத்தி அப்படி செருப்பாலே அடிச்சுக்கணும். ஆனா வேணாண்ணா, ஷூ போட்டுக்கிறீங்க, செப்பல் தானே.